Zoe Kids. குழந்தை மனோகுருவியின் மனக்கவலை. இந்த கதை அழகான காட்டின் நடுவே உயர்ந்து நிற்கும் ஒரு பெரிய ஆலமரத்தின் கிளையிலிருந்து உருவாகிறது. அந்த ஆலமரத்தில் மல்லிக்குருவி தன் மகன் நீலனுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது. அந்த மரத்தின் பக்கத்து மரத்தில் மணி, கனி மற்றும் மனோ என்ற இன்னொரு குருவி குடும்பமும் வாழ்ந்து வந்தது. நீலன் தன் அம்மாவின் பக்கத்தில் உட்கார்ந்து கதை படிக்கிறான். மல்லிக்குருவி மெதுவாக அவனுக்கு கதையை புரிய வைக்கிறாள். பாத்தியா நீலா, இந்த முயல் குட்டி இவ்வளவு புத்திசாலித்தனமா சிங்கத்திடமிருந்து தப்பியது என்று? ஆமா அம்மா, நீங்க சொல்ற கதை எல்லாமே சூப்பரா இருக்கு. அப்போது பக்கத்து மரத்தில் உள்ள கனிக்குருவியின் வீட்டில் இருந்து சத்தம் கேட்கிறது. ஏங்க, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இது கூட உங்களால ஒழுங்கா பண்ண முடியலையா? நான் என்ன பண்ணேன்? நீதானே சரியா கவனிக்கல. அம்மா, சத்தம் கேக்குதுல்ல? மனோவோட அப்பா அம்மா சண்டை போடுறாங்க போல. ஆமாம் நீலா, அவங்க வீட்டில் எப்பவும் இப்படிதான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. பாவம் அந்த சின்ன குழந்தை மனோதான் எவ்வளவு கஷ்டப்படுறானோ. மறுபடியும் ஒரு நாள் கனிக்குருவியும் மணிக்குருவியும் தங்கள் வீட்டில் ஒருவருக்கொருவர் கோபமாக கத்திக் கொண்டிருக்கிறார்கள். மனோகுருவி ஒரு மூலையில் சோகமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். உங்களால ஒரு வேலையும் உருப்படியா பண்ண முடியாது. ஆமா, இவங்கதான் எல்லாத்தையும் கரெக்டா பண்றாங்க. மனோ தன் வீட்டை விட்டு வெளியே வருகிறான். மனோகுருவி தன் மனதுக்குள் இப்படி பேசுகிறது. ஏன் நம்ம அம்மாவும் அப்பாவும் எப்போவும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க? எனக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கல. அந்த நேரம் பார்த்து மல்லிக்குருவி கனிக்குருவியின் வீட்டிற்கு வருகிறது. கனி, மணி, என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கீங்க? மனோவை பாருங்க, அவன் எவ்வளவு பயந்து போயிருக்கான்னு. அக்கா, இவர் என்ன சும்மா குறை சொல்லிட்டே இருக்காருக்கா. இவதான் எதிர்த்து எதிர்த்து பேசுறா மல்லி, நான் என்ன பண்ணட்டும்? கொஞ்சம் பொறுமையா பேசுங்க மணி. கனி, கொஞ்சம் விட்டு கொடுமா. இப்படி சண்டை போட்டா உங்க குழந்தை எப்படி நிம்மதியா இருக்கும்? மணியும் கனியும் ஒருவரை ஒருவர் முறைத்து பார்க்கிறார்கள். மனோ அமைதியாக மல்லிக்குருவியை பார்க்கிறான். ஒரு நாள் கனிக்குருவின் வீட்டிற்கு ஒரு வயதான குருவி வருகிறது. நான் இந்த காட்டோட பழைய குருவி, ரொம்ப தூரத்திலிருந்து வரேன். கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா? நீங்க யாரு? எங்கிருந்து வரீங்க? இந்தாங்க பாட்டி தண்ணி. வாங்க பாட்டி, எங்க வீட்ல கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நாங்க தரோம். ராணிக்குருவி மல்லிக்குருவியின் வீட்டில் சிறிது நேரம் ஓய்வெடுக்கிறாள். பாட்டி, உங்க பேர் என்ன? நீங்க எங்கிருந்து வரீங்க? என் பேரு ராணி, நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன். ராணிக்குருவி கனிக்குருவியின் வீட்டில் நடக்கும் சண்டைகளை கவனிக்கிறாள். ஒரு நாள் மணிக்குருவியும் கனிக்குருவியும் வழக்கம்போல் சண்டை போட்டு கொண்டிருக்கும் போது அவள் மெதுவாக கனிக்குருவியின் வீட்டிற்கு நுழைகிறாள். ஏன் இப்படி எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? உங்க சத்தம் இந்த சின்ன குழந்தையோட மனசை எவ்வளவு காயப்படுத்துதுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னால என்ன பண்ண முடியும் பாட்டி? ஆமா பாட்டி, இவர் எப்பவும் என்ன குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? நீங்க 2 பேரும் ஒரு காலத்துல ரொம்ப அன்பா இருந்தீங்க. ஒருத்தருக்கொருத்தர் உதவி செஞ்சீங்க. உங்க சந்தோஷத்தை பார்த்த மத்த குருவிகள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. கனியும் மணியும் ஆச்சரியமாக ராணிக்குருவியை பார்க்கிறார்கள். என்ன சொல்றீங்க பாட்டி? ஆமா, நான் அப்போ இந்த காட்டுல தான் இருந்தேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து வீடு கட்டுனதையும் சந்தோஷமா உணவு தேடி போனதையும் நான் பார்த்திருக்கேன். காலம் போக போக ஏன் இந்த அன்பு குறைஞ்சு போச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த பழைய அன்பை உங்களால மறுபடியும் கொண்டு வர முடியும். உங்க 2 பேரு மனசுலயும் அந்த அன்பு இன்னும் அப்படியே தான் இருக்கு. கனியும் மணியும் அமைதியாக யோசிக்கிறார்கள். மனோ தன் பெற்றோரை நம்பிக்கையுடன் பார்க்கிறான். ஒவ்வொரு தடவையும் நீங்க சண்டை போடும்போது இந்த சின்ன குழந்தையோட எதிர்காலத்தை நீங்க காயப்படுத்துறீங்க. அமைதியான குடும்பம்தான் ஒரு குழந்தைக்கு நல்ல கல்வியையும் சந்தோஷமான வாழ்க்கையையும் கொடுக்கும். நீங்க மாறினா உங்க வீடும் மாறும். குழந்தை மனோவும் படிப்புல கவனத்தை செலுத்த முடியும். ராணிக்குருவி சில நாட்கள் கழித்து அங்கிருந்து புறப்படுகிறாள். அவள் சொன்ன வார்த்தைகள் மணியையும் கனியையும் அழகாக சிந்திக்க வைக்கின்றன. அன்று முதல் அவர்கள் சண்டை போடுவதை நிறுத்துகிறார்கள்.
முதலில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் மெதுவாக அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசவும் விட்டு கொடுக்கவும் ஆரம்பிக்கிறார்கள். காட்டில் மழைக்காலம் வரப்போகுது. நம்ம வீடு வேற அதிகமா சேதமடைஞ்சிருக்கு. கொஞ்சம் சரி செய்யணும். நீயும் வரியா? வாங்க, சேர்ந்து சரி பண்ணலாம். மனோ தன் பெற்றோரை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறான். அவன் இப்போது நிம்மதியாக தன் புத்தகத்தை எடுத்து படிக்கிறான். கதையின் கருத்து: சண்டை சத்தம் நிறைந்த இல்லம் குழந்தைகளின் எதிர்காலத்தை இருளாக்கும். அன்பும் அமைதியும் நிறைந்த இல்லமே அவர்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்வையும் சிறந்த கல்வியையும் அளிக்கும்.